நான் இப்பொழுது கேட்குற கேள்வி உங்களை பயப்படுத்துகிற மாதிரிலாம் கேட்க மாட்டேன். உங்களுடைய சம்மதத்தை சொல்லுகிறதுக்காக. ஏன்னா இப்போ கல்யாணத்துக்காக நிற்கிற பொழுது அவங்கள வாக்கு வாங்குவாங்கல்ல, அதுபோல் நீங்கள் இப்பொழுது அதை நான் கேட்குறத செய்ய வேணும். சபையார் எல்லாரும் தயவுசெய்து கவனிக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தின்படி அதை நாங்கள் உண்மையாக செய்ய விரும்புகிறோம். ஆகினாலே இப்பொழுது நான் சொன்ன காரியத்தையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய உத்தரவாதம் என்ன, உங்களை அழைத்த தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்தார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஆகினாலே நான் இப்பொழுது கேட்கிற காரியங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். நீங்கள் ரெண்டு பேரும், நீங்கள்னு சொல்றது நீங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொல்றேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உண்டாகும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன் அல்லது பெற்றிருக்கிறோம் என்று திட்டமாக சொல்லுவீர்களா? ஆம், முழு மனதாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றது மட்டுமல்லாமல் தேவனுடைய புத்திரராக தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற உரிமையுள்ள சுதந்திர உள்ள புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றிருக்கிறீர்களா? ஆம், ஆவியின் அபிஷேகம் பெற்றுள்ளோம். அந்நிய பாஷை பேசும் கிருபையையும் பெற்றுள்ளோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, தேவன் இந்த கனமான ஊழியத்திற்கு எங்களை குடும்பமாக அழைத்தார் என்ற முழு நிச்சயத்தோடும் தேவன் எங்களுக்கு தந்த ஊழியம் தேவன் தமக்கு ஊழியம் செய்கிறவர்களை தகப்பன் மகனை கடாட்சிக்கிறது போல கடாட்சிப்பார் என்று நீங்கள் உறுதியாய் நம்புகிறீர்களா? முழு விசுவாசத்தோடு ஒப்புக்கொள்வோம். கர்த்தருக்கு தேசத்திலே பெருகி வரும் ஜனத்தொகையை கணக்கில் வைத்தும் நவநாகரீக மோகத்தாலே தேவ சித்தத்தை விட்டு விலகி போவதும் சத்திய மார்க்கத்தை விட்டு விலகாதபடி சபையை பூர்ண சத்தியத்திற்கு ஏற்ப கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி திருச்சபையாம் மணவாட்டியை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலையை உத்தரவாதத்துடன் செய்வேன் என்று முழு நிச்சயமாக முழு மனதோடு சொல்லுவீர்களா? ஆம், அப்படியே செய்வோம் என்று கர்த்தரையும் வந்திருக்கிற ஊழியர்களையும் சபையாரையும் சாட்சியாக வைத்து உறுதியளி. இன்னொரு 2 கேள்விதான், பயப்பட வேண்டாம். நாங்கள் சொல்லுகிறது, நீங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் கேட்கிறார். சபையார் மட்டுமல்ல, கர்த்தர் கேட்கிறார். இதான் நேரத்தை கடத்துறதுக்காக சொல்றதல்ல, உங்களுடைய உத்தரவாதத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. சரி, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனுக்கும் நாங்கள் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் தேவன் தமது மந்தையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் கர்த்தருக்கு உகந்த மந்தையாக இருக்கும்படி அவரையே நீங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் புத்தி சொல்லுவோம் நடத்துவோம் என்று வாக்கு பண்ணுகிறீர்களா? ஆமா, அப்படியே வாக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு உத்தியோகம் அல்ல, உத்தியோகத்திற்கு மேற்பட்ட தேவனுடைய அழைப்பும் அபிஷேகமும் தேவ ஆவியின் வழிநடத்தலும் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே கவனிங்க. அடுத்தது நான் சொல்றேன், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நீ எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்று எசேக்கியேலுக்கு தேவன் சொன்னது போல, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னது போல, நீங்கள் தேவனுக்கு தந்த மந்தையை கவனமாய் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளாமல் அல்லது ஆளுகிறவர்களாய் இராமல் மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்வேன் என்று
அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள சிங்காசனத்தை உங்களுக்கு தருவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? ஆமென். அப்படியே செய்வோம் என்று கர்த்தருக்கு முன்பாகவும் எங்களை நடத்துகிற தலையானவர்கள் முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் முழு மனதோடு ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஊழியக்காரர்கள் தயவு செய்து எழுந்து வாருங்கள். அவர்கள் சொன்ன இந்த அறிக்கையின் பிரகாரமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் குறைவில்லாமல் கொடுத்து அவர்களை கனப்படுத்தி நடத்தும்படியாக நீங்களும் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், மெய்யாகவே நல்லவர். கொஞ்சம் சென்டர் வந்துருங்க. கரங்களை ஒரு நேரம் நீட்டுங்க. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, எங்களை இந்த மகத்துவமான ஊழியத்துக்கு அழைத்த தெய்வமே, உமது நாமத்தை நிமித்தம் இப்பொழுது அவர்கள் அறிக்கையிட்டது போலவே அவர்கள் வாய் திறந்து சொன்ன வார்த்தையை நீர் கேட்டுக்கொண்டிருந்தீர். ஆனபடியினால் இன்று முதற்கொண்டு உம்முடைய அப்பா சரீரமாகிய மந்தையை மேய்க்கிறதுக்கு அவர்கள் அன்றே முழுமனதோடு சம்மதித்து இந்த உறுதிப்பாட்டை செய்கிறபடினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்திலே தேவ ஊழியத்திற்கென்று இந்த மக்களை பிரித்தெடுத்து வைக்கிறோம். உமது அனந்த கிருபையினாலே அனாதி தீர்மானத்தின்படி ஆவிக்குரிய வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி அவர்களை ஆண்டவரே தம்முடைய மகிமையான சேவையை செய்ய பண்ணுவீராக. அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்களால் நடந்தேறுவதாக. ஆத்துமக்கள் அனுதினமும் ரட்சிக்கப்படுவார்களாக. சபை பெருகுவதாக. நாளுக்கு நாள் விருத்தி அடைவதாக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் எதிர்கொள்ள முடியாத தெய்வீக பலனை, வல்லமையை, வரங்களை சம்பூர்ணமாய் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கனப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். 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 உம்முடைய சேவையை செய்கிறபடினாலே அவர்களுக்கு நீர் கொடுக்கிற கனம் அனைத்தும் அவர்களுக்கு உரித்தாகுவதாக. இருந்தால் கூட ஜெயம் கொண்ட ஜீவியம் செய்யப்படுத்தும். ஊழியத்தை செய்யும் ஒரு குறைவும் இல்லாதபடி சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்தில் கட்டளையிட்டு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கபடியே சுகமாயிருக்க செய்யும். நம் மகனை, நம் மகளை, கிருபையாய் தந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்று முதற்கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் வார்த்தையின்படியே அவர்கள் அவர்களுக்கு லாபமாயிருந்து எல்லாம் ஆண்டு விட்டு விட்டு வந்திருக்கிறாள். அப்பா குமாரா, உமது காட்டிலே கிடைத்து உமக்கு முன்பாக என்னாலும் ஆண்டு தாப்புடைய திடம் கட்ட ஊழியம் செய்து ஆண்டு அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிற சேவையை வெற்றிகரமாய் செய்து தேவநாமத்தை மேம்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். உம்முடைய வருகைக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். கிருபையும் கிருபையின் மேல் கிருபையை கட்டிடுவீராக, நடத்துவீராக, உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாவரும் கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. மகிமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் பிள்ளைகளை வேறு பிரித்தெடுத்த நாளில் அபிஷேகிக்க முடியாது பாராட்டி உடைய இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ எங்களுடைய சாட்சி கண்டிப்பா அநேக பேர் கேட்டிருப்பீங்க. ஏன்னா அம்மா அடிக்கடி சொல்லுகிற சாட்சி தான், ரொம்ப டிஃப்ரெண்டான சாட்சிலாம் இல்லை. ஆனா ஒரு அம்மா, பாதிக்கப்பட்ட அம்மா, பையன் சைட்ல இருந்து அந்த நாட்கள்ல எப்படி ஆண்டருக்குள்ள வந்தோம். ஒரு சின்ன ஒரு 10-12 வயசு இருக்கும். அந்த நாட்கள்ல தான் இப்படியான ஒரு பாதிப்புல உள்ளாக்கப்பட்டு, அந்த நேரத்துல எப்படி ஒரு மகனாக நான் பார்த்தேன் அப்படின்றதா சின்ன ஒரு சாட்சியா சொல்லி நான் முடிச்சு, எதற்காக நிஜமாவே இந்த டைம்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அப்பா இன்னும் நிறைய வயசு இருக்குப்பா, சின்ன பசங்களாம் இப்பெல்லாம் இருக்கிறாங்க, 5 வயசு 6 வயசு, நிறைய படிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி அநேகர் சொன்னாங்க. ஆனா
அதற்கெல்லாம் ஏன் நான் வந்தேன் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன சாட்சியா சொல்ல போறேன். பாருங்க, ஆதியில நாங்க இருக்கும்போது 2000 வருடங்கள் 2000 வருடத்துல பாருங்களேன், அப்பதான் எங்களுடைய அம்மாவுக்கு பாதிப்பு ஏற்படுது. அந்த வயசு என்னன்னா ஒன்னும் அறியாத வயசு. அதாவது பாக்குறதுலாம் தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனா என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது என்னால. அதாவது ஒரு சின்ன குழந்தையா, கை குழந்தையா, விளையாடுற குழந்தையா இருந்தா என்ன பண்ண முடியாது, அதை அறிந்து கொள்ளவே முடியாது. என்ன நடக்குது, என்ன பண்றாங்க ஒன்னும் தெரியாது. ஓகே, அறியாத குழந்தைன்னு போயிடலாம். இல்ல கொஞ்சம் பெரியவனா இருந்தா, ஒரு 18 வயசுக்கு மேல, ஒரு 20 வயசுக்கு மேல இருந்தா அந்த பாதிப்புக்கு ஏதாவது ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், வழிகளை கண்டுபிடிக்கலாம். ஆனா நான் இருந்த வயசு என்னன்னா, எல்லாமே தெரியும், எல்லாமே என் கண் முன்னாடி தான் பார்ப்பேன். ஆனா என்ன பண்ண முடியாது, எந்த சப்போர்ட்டும் யாரையும் போய் கேட்க முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. பாருங்க, அவங்க ஆதியில என்னென்ன துன்பங்கள் அனுபவித்தார்களோ அது எல்லாமே நான் கூட இருந்து. ஆமே. சாமியாரு நாங்க கிட்ட போறோம், ஃபர்ஸ்ட் முதலாவது ஒரு பாதிப்பு உண்டாகுது, சாமியார் கிட்ட போறோம். சாமியார் என்ன பண்றாரு, ஊதுவத்தி ஒரு 15 ஊதுவத்தி எடுத்து கையில வைக்கிறாரு. ஆனா யாரு பிடிக்கிறா, கூட நின்று நானும் எங்க அம்மாவும் தான், பாட்டியும் தான் அவங்கள பிடிக்கிறோம். பாருங்க, என் கண்ணு முன்னாடிதான் அந்த 15-20 ஊதியத்தை எடுத்து காலை சுடுவாங்க. அம்மா கத்துவாங்க, என்ன சுடாத சுடாத சுடாதன்னு. பாருங்க, அப்படி ஆரம்பித்த அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாய் கத்தரை அறிந்து கொண்ட பிறகு என் பக்கத்துலதான் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பேசிக்கிட்டே இருப்போம் நல்லா. அப்பா லத்தான்னுவாங்க, ரிப்ளை வராது. என்னடா ரிப்ளை, என் பக்கத்திலேயே தான் பத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா ரிப்ளை வராது. கண்ணு மாறும், ஆக்டிவிட்டிஸ் மாறும். உடனே என்ன பண்றது, எங்களுக்குன்னு ஒரு தேவ ஊழியர் அந்த நாட்கள்ல தண்டையார்பேட்டில இருந்து 36 கிலோமீட்டர் கிட்ட அவரும் புல்லட் எடுத்துக்கிட்டு வருவாரு. அதுவும் அது ரொம்ப கடினமான புல்லட் தான், அது ஓட்டின்னு வர்றதே கடினம் தான். அதையும் கொண்டு வருவாரு. அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் என்ன பண்ணேன், முழங்கால் படிக்கிட்டு அவங்க நாக்குல இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி எண்ணெயை ஊத்தி அது காதுல சொல்லு. ஏன்னா எத்தனையோ பேர் என்னென்னோ வழிகள் சொன்னாங்க. எனக்கு கர்மதேவச்சனமே, நீ இங்க போய் பார்க்கலாம், நீ அங்க போய் பார்க்கலாம், பாருங்க எங்கெங்கயோ பார்க்கலான்ட்டு எல்லாருமே வழிகளை சொன்னாங்களே தவிர அதற்கான முடிவு எங்குமே எங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடு இப்ப நம்ம உக்காந்து இருக்கிற வீடு, அந்த நாட்கள்ல முதலாவது நாங்க இருக்கும் போது 3 ரூம் தான் இருந்தது. பாருங்க, அந்த நாட்கள்ல நாங்க யோசிச்ச காரியம், அந்த வீடை இடிச்சு போட்டு என்ன பண்ணலாம், வெளியே எங்கேயாச்சும் போயிடலாம், அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வீட்டுல தான் ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு அப்படியா இருந்த வீடு. எனக்கு கர்மதேவச்சனமே, என் கண்களுக்கு முன்பாக 3 ரூம் 4 ஆச்சு, 4 ரூம் 5 ஆச்சு, மேல ஒரு சர்ச்சு வந்தது, சர்ச்சுக்கு அப்புறம் சர்ச்சு பெருசாச்சு. பாருங்க, எல்லாமே என்னுடைய கண்கள்னால பார்த்தேன். அந்த நாட்கள்ல ஒன்னும் அறியாத வயசுல நானும் எங்க அப்பாவும் தான் முழங்கால் படி போட்டுட்டு எங்க அம்மாவை போட்டு காதுல நான் சொல்லுவேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு அப்படின்னு சொல்ல 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 பாருங்க, எனக்கு கர்மதேவச்சனமே, நம்ம சொல்லிடலாம் வாயத்தின் மூலமா இதெல்லாம் பண்ணோன்ட்டு. ஆனா அந்த நாட்கள்ல 10-12 வயசுல ஒண்ணுமே புரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. பாருங்க, அந்த நாட்கள்ல நான் கத்தரோடு இருந்ததுனால, தேவன் எங்களோடு இருந்ததுனால, இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்ததுனால இந்த நாளிலே நாங்கள் ஜெயம் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, வேற எதுவுமே பெரிய காரியங்கள் எல்லாம், பெரிய ஒரு டிஃபரெண்டான வேலைகளை இல்ல பரிகாரமும் நாங்க செய்யல. ஒன்னு சொன்னோம், எங்க அம்மாவை முட்டி போட வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு. அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன். இது இன்னைக்கோ இல்ல ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாகவோ 10 வருடங்களுக்கு முன்பாகவோ. ஏன்னா என் கண்களினால நான் பார்த்தேன், நான் எப்படி கர்த்தரை நம்பி போன, இயேசுவை நம்பி போன ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றத நாங்க எங்க கண்களுக்கு முன்பாக பார்த்தோம். எப்படி வளர்கிறோம், எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஆனா சேர்த்துலாம் நாங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ்ல ரொம்ப சேர்த்துலாம் வைக்கல. ஆனா எங்களுடைய கையின் பிரயாசத்தை முழுமையா கர்த்தர் எங்களை சாப்பிட பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு அழைத்த தேவன் இதனால் வரைக்கும் கைவிடலைங்க, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகவில்லை. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு எங்களை சாட்சியாக நிற்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள்ல கர்த்தர் எங்களுக்கு பலனா இருந்து இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவாங்க, நீ வந்துட்டா என்ன பண்ண போற? ஜெஸியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, அவ்வளவு ஈஸி இல்லையே, இனி வரும் காலங்கள் ரொம்ப கடினமாச்சு, அவ்வளவு ஈஸி இல்லையே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர்லாம் ஐடியாலாம் கொடுத்தாங்க, சரி நீ இந்த மாதிரி
ஃபேஸ்புக்ல போடு, யூடியூப்ல போடு, நீ என்ன பண்ணலாம், அதெல்லாம் அமௌண்ட் உனக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவர்கள் சொல்லும் போது, ஏன் இயேசு நம்பி வந்தா அமௌண்ட் சம்பாரிச்சுதான் ஆகணுமா? ஏன் நான் 3 வேளை சாப்பிட்றேன், 2 வேளையா சாப்பிட்டுக்கிறேயா? ஏன் நான் 2 வேளையா சாப்பிடணும், 1 வேளையா கூட சாப்பிட்டுக்கிறேயா? நான் உண்ணாவிரதம் கூட நான் கர்த்தரோட ஊழியத்தை செய்யறேன். இன்னைக்கு அருமையான தேவ ஊழியர் சொன்ன வார்த்தை பாருங்க. அந்த நாட்கள்ல தானியேல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்களை விடுவிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். நான் அதை நான் ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை. அவர் வல்லவரா இருக்கிறார், விடுவிக்காம கூட போட்டோம். நான் அதை தான் சொன்னேன், நான் சாப்பிடாம கூட எனக்கு கொடுக்காம கூட போட்டோம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் வல்லவர், அவர் தான் உண்மையுள்ள தேவன், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். நான் அவருக்கு வச்சு நான் சம்பாதிக்க இனி வருகிற வாழ்க்கையில நான் அவரை நாமத்தை வச்சு எவ்வளவு சேர்க்க முடியுமோன்றதுக்கு வரல. அவர் எனக்கு செஞ்சாலும் செய்யறதுனாலும், ஏன்னா ஆல்ரெடி எனக்கு செஞ்சுட்டாரு, ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னமும் நான் என்ன பண்ண முடியாது, அவரை எக்ஸாம்பிளா வச்சு இவர் செய்வாரோ என்று நான் என்ன பண்ண முடியாது, என் தேவனை சோதிக்க முடியாது. அவர் செய்யலனாலும் பரவாயில்ல, அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் என் ஜீவனுள்ள நாள் வரை, நான் உயிருள்ள நாள் வரை. ஆமென். நானும் என் வீட்டாரும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் சாட்சியாக வைத்த கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென்.